அல்லாஹு தாலா சொல்ற இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்கள் தான் கணக்கு இல்லாமல் முழுமையாக அவர்களது கூலியை திருப்பி கொடுக்கப்படுவார்கள். டோட்டல் கூலியும் முழுமையாக யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? அஸ்ஸாபிரூன், பொறுமையாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான். அதனால தான் ரசூல் அவங்க சொன்னாங்க அஸ்ஸப்ரு தியாஉன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ். பொறுமை இருக்குதானே, நம்ம நினைக்கிறதல்ல பொறுமை. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எங்களோட உள்ளத்தால இவ்வளவுதான் ஏழும் அப்படின்னு ஒரு அளவு சொல்லும் உள்ள, அவ்வளவுதான் பொறுமை நம்ம நினைக்கிறோம். ஒரு இடத்துல இந்த நோயில் இவ்வளவுதான் பொறுக்கலாம், இந்த நஷ்டத்தில் இவ்வளவுதான் பொறுக்கலாம், எனக்கு வார கோபத்தை இவ்வளவுதான் பொறுக்கலாம் என்று மனது ஒரு லிமிட் ஒன்று வைத்திருக்கும். இதுதான் பொறுமை அப்படின்னு நம்ம நினைத்திருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பொறுமை எவ்வளவு விரிக்கிறீங்களோ அவ்வளவு விரியும். பொறுமை இருக்கிறதே ஏழும் ஏழும் இன்னும் ஏழு இன்னும் ஏழு மணி நினைச்சு நினைச்சு எவ்வளவுக்கு நீங்க நீட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அது அகலும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லாஹ். யார் பொறுமையாக இருக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குகிறாரோ அல்லாஹ் அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான். அல்லாஹு தாலா அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான். நீங்க பார்க்கலாம், உலகம் மகா கோபக்காரனா இருப்பான், ஆனா அவன் தன்னை பொறுமையாளியா நினைச்சிட்டு இருக்கிறான். நான் எவ்வளவு பொறுத்து பார்த்துட்டு தெரியுமா அப்படின்ட்டு கடும் கோபக்காரர் பேசுறது நீங்க பார்ப்பீங்க. அவன் இப்படி என்ன கோபப்பட்டுருவான், ஆனா அவனோட பேச்சில் என்ன இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டேன்றான். என்ன காரணம் சொல்றான்னு நினைக்கிறீங்க? அவன்கிட்ட பொறுமையுடைய வாசலை அவன் சுருக்கிட்டான், உலகம் தான் வச்சுக்கிறான். இதோட முடிஞ்சது அவர் பொறுமை. அவளால் அவ்வளவுதான் 7 மணி நினைக்கிறாரு. 7 மணி நினைக்கின்ற அளவில் பொறுமை. நம்மளால எவ்வளவு விசாலப்படுத்த முடியுமோ அவ்வளவு விசாலப்படுத்தலாம் பொறுமையை. அது எப்படி தெரியுமா? நம்மளுக்கு பொறுக்க மனசு சொல்லும், இதுக்கு அங்கே பொறுக்கலான்னு மனசு இடத்துல சொல்லும். இந்த ரெண்டு வருமே, இந்த ரெண்டு மோதிர இடத்துல அமைதியாக நின்று பாருங்கள், பொறுமை ஏழும். நான் நல்ல காலம் பொறுத்தேன் என்று சொல்லி அடுத்த நிமிஷமே நீங்க நினைப்பீங்க. அப்படி நம்ம நினைத்து இருப்போம் நிறைய இடங்கள்ல, இந்த இடத்துல நம்ம பொறுத்தது நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம்.